கேஎன் நேரு முன்னாள் மந்திரி இல்லை, இந்நாள் மந்திரி. அவருக்கு வயசு என்னாச்சுன்னா, ஸ்டாலின் அவர் ஒரே வயசு, 73 வயசு 2 பேரும். ஸ்டாலினுக்கு தங்கச்சி சிங்கப்பூர் மங்கை கனிமொழி, சீன மங்கை கனிமொழி. ஸ்டாலினுக்கே தங்கச்சி. இவர் ஸ்டாலின் வயசுக்காரர். அப்போ இவருக்கும் அவங்க வயசு கம்மி தானே. மேடையில் பேசுகிறார் கனிமொழியை, அருமைமிகு அன்னியார் கனிமொழிங்கிறார். நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் அன்னியார் கனிமொழி அவர்களே. 73 வயசான கேஎன் நேருவுக்கு இவர் அன்னியாரம். அப்போ கனிமொழியோட ஹஸ்பண்டு இவருக்கு அண்ணனா. கனிமொழிக்கே வயசு 57. அதிபன் போஸ் அவர் தான் முதல் கணவர் கனிமொழிக்கு. அவங்க வயசெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், அவருக்கு 60 வயசு ஆகுது. 2வது கணவர் அரவிந்தன், அவரை கணக்கு போட்டு பார்த்தேன், அவருக்கும் 60-65க்குள்ளே ஆகுது. அது 73 வயசான கேஎன் நேரு அன்னியார் என்று அழைக்கிறார். அப்போ தானே தன்னை விட வயது கீழே இருக்கக்கூடிய அரவிந்தனையும் அதிபன் போஸையும் அண்ணன் என்று அழைப்பாரா? ஆக பதவியை தக்க வைக்கணும்னா அவங்க குடும்பத்தை என்ன வேணாலும் பேசுவீங்களா? அப்போ இதே நேரு உதயநிதியை அண்ணன்னு சொல்லுவாரா? இன்பநிதியும் அண்ணன்னு சொல்லுவாரா? அப்போ பதவி கிடைக்கணும்னா உங்களுக்கு உறவுகள் என்பது முக்கியம் இல்லையா? நாட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் முட்டாள்னு நினச்சிங்களா? அதனால் திராவிடத்தின் இதை பார்த்துக்கங்க லட்சணத்தை. பதவிக்காக வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களெல்லாம் அண்ணி என்றும் அண்ணன் என்றும் உறவு கொண்டாடுகிறார்கள். கேவலமான திராவிடம்.